மனித வாழ்க்கையில் நிம்மதியோடு வாழ்வதற்கு அவன் கண்டுபிடித்த, அவனால் உருவாக்கப்பட்டு தரப்பட்ட மிகச்சிறந்த ஒரு முறைதான் இல்லற வாழ்க்கை. ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வைத்து சுகதுக்கங்களில் பங்கு கொண்டு அவர்களை வாழச் சொல்லுகின்ற இஸ்லாம் குடும்பவியலில் இல்லறத்தில் இருவருக்குமான பல்வேறு கடமைகளை, உரிமைகளை, அவர்கள் கருத்தொற்றுமையோடு வாழ்வதை, பரஸ்பரம் விட்டு கொடுத்து வாழ்வதை, இதை பற்றி எல்லாம் திருக்குர்ஆன் வழி நெடுகிலும் விவரமாக குடும்பவியலை எடுத்து கூறுகிறது. இருவரும் மனம் ஒன்றி போய் வாழ்கிற போதுதான் அதற்கு பெயர் இல்லறம். அவ்வாறு மனம் ஒன்றை செய்கிற வேலை அல்லாஹ்வுடைய வேலை. குர்ஆனில் ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அலஃப்த பைன குலூபிஹி. நபியே, பூமியிலே உள்ளதையெல்லாம் நீங்கள் செலவழித்தாலும் அவர்கள் உள்ளங்களை உங்களால் ஒன்று சேர்க்க முடியாது. வலகின் அல்லாஹ் அல்லஃப பைனஹும். எனினும் அல்லாஹ்தான் உள்ளங்களை ஒன்று சேர்க்கிறான். ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால்தான் அவர்களுக்கு கணவன் மனைவி என்று பெயர், மன நிம்மதியான வாழ்க்கை வாழ்வார்கள் என்று பொருள். திருக்குர்ஆனுடைய வார்த்தை பிரயோகங்கள் ரொம்ப ஆச்சரியமானவை. ஜோடி என்ற ஒரு வார்த்தையை குர்ஆன் கையாளுகிறது, ஜவுஜ் என்ற வார்த்தை. இந்த ஜோடி என்ற பதத்தை அல்லாஹ் சில இடங்களில் மனைவிமார்களுக்கு உபயோகப்படுத்துகிறார். வேறு சில இடங்களில் ஜோடி என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. இம்ராஅத்தன் பொம்பளை என்று சொல்லுகிறார், பெண்ணோடு என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் ஒன்றுபட்டு உடன்பட்டு வாழ்கிறார்களோ அதை சொல்லுகிற இடத்தில் ஜோடி என்ற வாக்கியம் வருகிறது. யாரெல்லாம் முரண்பட்டு வாழ்கிறார்களோ அந்த இடத்தில் உள்ள மனைவிமார்களை வெறும் பொம்பளைன்னு வந்த ஒழிய ஜோடி என்ற பிரயோகம், அந்த வார்த்தை பதம் கையாளப்படவில்லை. உதாரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah. ஆதமே, நீயும் உமது ஜோடியும் சொர்க்கத்திலே தங்குங்கள். மனைவிதான், மனைவி என்பதை ஜோடி என்று பயன்படுத்துவார். வ அஸ்லஹ்னா லஹு ஸௌஜஹு இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு குழந்தை பேர் தருவதை பற்றி குர்ஆன் விவரிக்கிற போது ஜக்கரியாவுக்காக அவருடைய ஜோடியை நாம் தயார் செய்தோம் என்று சொல்லுகிறார். அங்கே ஜவுஜ் என்ற வார்த்தை ஜோடி என்று பதப்பிரயோகம் வருகிறது. சுவனத்திலே நாளை மறுமையில் உலகத்திலே பிரியத்தோடு வாழ்ந்த தம்பதிகள் சொர்க்கத்திற்கு போவார்கள் என்று பேச வருகிற போது சொர்க்கத்தில் அந்த தம்பதியினரை பார்த்து இப்படி சொல்லப்படுவாம், உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுகும் துஹ்பரூன். நீங்களும் உங்களுடைய ஜோடிகளும், அதாவது மனைவிகளும் சொர்க்கத்திலே நுழையுங்கள். ஆக சுவனத்து பெண்களை சொல்லுகிற போது, ஆதமின் மனைவியை சொல்லுகிற போது, ஜக்கரியாவின் மனைவியை சொல்லுகிற போது, இந்த இடத்திலெல்லாம் குர்ஆன் ஜோடி என்ற பதத்தை கையாளுகிறது. இதே மனைவிக்கு சில இடங்கள்ல ஜோடின்னு பயன்படுத்தல. உதாரணமாக இம்ராஅத் நூஹின், நூஹுடைய மனைவி, இம்ராஅத் லூத்தின், லூத்துடைய மனைவி, இம்ராஅத் ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய மனைவி. இங்கெல்லாம் ஜோடின்னு சொல்லல, அவர்களும் மனைவிதான். ஆனால் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இடையிலே கருத்து வேறுபாடோடு காலமெல்லாம் வாழ்ந்ததால் ஜோடி என்ற பதம் வைப்பதற்கு பதிலாக ஃபிர்அவுனும் அவனுடைய பொம்பளையும், நூஹும் நூஹுனுடைய பொம்பளையும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மனம் ஒட்டி சேர்ந்து வாழ்ந்தால்தான் அவர்களுக்கு தம்பதி என்று பெயர். இந்த குடும்ப விவகாரங்களில் கசப்பாகி அது விவாகரத்தாகிற போது ஒரு குடும்பத்தின் பிரச்சனையாக அல்ல, இன்றைக்கெல்லாம் அது சமுதாயத்தின் பிரச்சனையாக மாறுகிறது. நாம் இந்த ஜும்மாவில் தலாக்குகள் பலரால் இன்றைக்கு விமர்சிக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வதற்குத்தான் யோசிக்க வேண்டும்.
ஏன்னா யாராவது திட்டிவிட்டால் உடனே கொதித்து போய் விடுகிறோம். நீதிமன்றம் இப்படி தீர்ப்பு சொல்லலாமா, சொல்லிவிட்டதே என்று கொதிக்கிறோம். யாராவது ஒரு பொம்பளை மீடியால இஸ்லாமிய சட்டங்களில் நான் பாதிக்கப்பட்டேன் சொன்னா உடனே கொதித்து போய் விடுகிறோம். சரி, அது வேற ட்ராக். ஆனால் உண்மையாகவே தலாக்கு விஷயங்களில், விவாகரத்து விஷயங்களில் நிறைய தவறு நடக்கிறது. இந்த தவறுகளுக்கு யார் காரணம்? நாம, கணவன் மனைவியா, அல்லது பஞ்சாயத்து செய்கிற பள்ளிவாசல்களா, ஜமாத்தார்களா, காசிகளா, உலமாக்களா, அல்லது எதனால் தலாக்கு விமர்சிக்கப்படும் பொருளாக ஆகியிருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் ஒரு ஆய்வு இன்றைக்கு நமக்கு தேவை. காரணம், மிக அதிகமாக மோசமாக விமர்சிக்கப்படுகின்ற, இட்டுக்கட்டி பரப்பப்படுகின்ற பல்வேறு விமர்சனங்களில் முஸ்லிம்களின் தலாக்கு முறை இன்றைக்கு எல்லோராலும் விமர்சிக்கப்படுகிறது. நீதிமன்றத்தினுடைய தளங்களிலே மாத்திரமல்ல, பப்ளிக்கிலேயும் இன்றைக்கு முஸ்லிம்களின் தலாக்கு முறை விமர்சிக்கப்படுவதற்கு பின்னால் நாம் இந்த விஷயத்தை எல்லாம் யோசிக்க வேண்டும். ஒரு தலாக்கு ஏற்படுவதற்கு என்ன காரணம்? தவிர்ப்பதற்கான வழிகளை நாம் கையாள தவறுகிறோமா, அல்லது எதனால் இந்த தவறு நடக்கிறது என்பதை குறித்தெல்லாம் நமக்கு நாமே ஒரு சுய பரிசோதனை அல்லது இஸ்லாமிய சட்டங்களில் தலாக்கு குறித்த நமக்கிடையில இருக்கிற ஒரு மீளாய்வு இந்த நேரத்தில் நமக்கு அவசியமாகிறது. இதுல முதல் செய்தி, பொருத்தம் இல்லாமல் சேர்க்கப்படுகிற மணமக்கள் மார்க்க ரீதியாக மட்டுமல்ல, படிப்பு ரீதியாக, வசதி ரீதியாக, அந்தஸ்து ரீதியாக, அவர்களினுடைய குடும்ப பாரம்பரியம் ரீதியாக பொருத்தம் இல்லாத ஜோடிகள் சேர்க்கப்படுகிற போது விவாகரத்து பெருகுவதற்கும் அது விமர்சிக்கப்படுவதற்கும் காரணமாகிறது. நிறைய பேர் இன்றைய தினமெல்லாம் நடைபெறுகிற தலாக்குகளில் 90% பார்த்தால் பொருத்தம் இல்லாத காரணத்தால் நன்கு படித்த பெண் பிள்ளை பெண்ணாகி விடுகிறாள். அறவே பள்ளிக்கூடம் போகாமல் காசு மாத்திரம் வெளிநாடு போய் சம்பாதித்த கணவன் மாப்பிள்ளையாகி விடுகிறான். 2 பேருக்கும் பொருளாதாரத்தில் வேண்டுமானால் ஓரளவு சமநிலையை நாம் பார்த்து கட்டி வைத்திருப்போம். ஆனால் படிப்பறிவு, இன்றைக்கு கல்வி இல்லாத சூழ்நிலையில் அவர்களால் இல்லறத்தில் பேலன்ஸ் செய்ய முடிவதில்லை. பேஸ்புக், வாட்ஸ்அப், ஸ்கைப்பு, சாட்டிங்கு என்றெல்லாம் முழுக்க சோசியல் வலைதளங்கள்ல 24 மணி நேரம் இருக்கிற ஒரு பெண்ணு. ஆனா மாப்பிள்ளைக்கு பச்சை பட்டனும் சிகப்பு பட்டனை தவிர வேற எதுவும் தெரியாது. இப்ப இந்த 2ஐயும் சேர்த்து வைக்கிற போது அது முரண்பாடுகளின் கூட்டணியாக மாறுகிறது. கொஞ்ச நாளிலேயே அவன் சாதாரணமாக அவள் போனை எடுத்தாலும் கூட சந்தேகப்படுகிற கணவனாய், அல்லது இதற்கு நேர் மாற்றம், கணவன் எந்நேரமும் இணையதளத்தில் இருக்க மனைவி படிப்பறிவற்றவளாக இருக்கிற போது அவளுக்கு கணவனோடு ஏதேனும் கண்ணத்தொடர்போ என்று இவள் விசாரிக்க துவங்கி விடுவதன் விளைவெல்லாம் இன்றைக்கு பார்க்கிறோம். கல்வியிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, குடும்ப அமைப்பிலும் சரி, அது தாண்டி அழகிலேயும் சரி, எல்லாவற்றையும் விட மேலாக மார்க்க விஷயத்திலும் சரி, இத்தனை பொருத்தங்களும் பார்க்க தவறுவதால் ஏற்படுகிற விளைவுகளை தான் இன்றைக்கு நாம் இந்த தலாக்கு என்ற பெயரில் அது உழவுவதும் அதிகமாகுவதும், அதை குறித்து மாற்றார்களும் கூட தரமில்லாமல் விமர்சிப்பதும். பெண் பார்க்க துவங்கிய காலங்கள் ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு மாதிரி மாறி வருகிறது. ஒரு காலத்துல ஊருக்கு போய் மாப்பிள்ளையை பத்தி, பொண்ணை பத்தி ஒரு வீடு விடாம விசாரித்து, சொந்தங்கள்ல விசாரித்து, அந்த கட்டத்தை எல்லாம் கடந்து இன்றைக்கு ஆன்லைன் திருமணங்கள் வந்திருக்கிறது. மாப்பிள்ளை தன் தகவலை, பயோடேட்டாவை பதிவிடுகிறான், பெண் தன்னுடைய தகவலை, ரெஸ்யூமை அவள் பதிவிடுகிறாள். 2 பேரும் ஆன்லைனிலேயே பெண்ணை பற்றி இவன் பார்த்துக் கொள்ளுகிறான், மாப்பிள்ளை அவன் பார்த்துக் கொள்ளுகிறான். திருமண நாள் குறித்து சேர்கிறார்கள். பெரும்பாலும் பீட்டு கொண்டு போகிறது. காரணம் என்னவென்றால், அங்கே தெரிவிக்கப்படுகிற பயோடேட்டாவின் விவரங்கள் மாத்திரமே ஒரு மாப்பிள்ளையை அல்லது பெண்ணை அலசி முடிவெடுப்பதற்கு தோதுவாக இல்லை. அங்கே வாங்குகிற சம்பளம் இருக்கிறது, இவர் பெற்ற டிகிரி இருக்கிறது, இவருடைய வெளிநாட்டு அனுபவங்கள் இருக்கிறது, என்னென்னவோ இருக்கிறது. இவருடைய நல்லொழுக்கம் சம்பந்தமாக அங்கே பதிவு பார்க்க முடியாது. இவருடைய கேரக்டர் சம்பந்தமாக, பெண்ணுடைய அடக்க ஒழுக்கம், அவள் வீட்டிலே இருக்கிற கண்ணியமான முறை, அவள் 5 நேரம் தொழுகிறாளா என்பது, அவள் குர்ஆன் ஓதுகிறாளா என்பது, இது எதையுமே ஆன்லைனிலே இருக்கிற திருமண தகவல் பதிவுகள் நமக்கு சொல்லாது. நமக்கு இத்தனை பேர் ஃபேமிலி, ஒரு மனைவி, 2 பையன், 3 புள்ள, இந்த சம்பளம், இத்தனை தேதியிலிருந்து இந்த கம்பெனியில ஒர்க் பண்றார் என்கிற டீட்டெயில் மாத்திரமே கிடைக்கும். ஆன்லைன் திருமணங்கள் அதிகமாகிவிட்ட ஒரு காலத்தில் தலாக்கினுடைய நிறைய தலாக்குகள் நிகழ்வதும் அது விமர்சனத்திற்குள்ள பொருளாக இருப்பதையும் பார்க்கிறோம். இதையெல்லாம் தாண்டி இன்னமும் இதற்கான காரணங்களை நாம் யோசிக்கிற போது,
திருமணத்திற்கு முன்னால மாப்பிள்ளைக்கோ பெண்ணுக்கோ எந்த கவுன்சிலிங்கும் இந்த நாட்டிலே கிடையாது. இந்த விஷயத்தில் எல்லாரும் பொறுப்புதாரிகள். உலமாக்கள், உமராக்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள், ஜமாத்துகள், காசிகள், அத்தனை பேரும் இதில் குற்றவாளிகள். காரணம், ஒரு 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 தோட்டக்கடையோ ஒரு தையல் கடையோ ஒரு ஏதாவது சின்ன சிறு விஷயங்களுக்கெல்லாம் கூட இன்றைக்கு நெறிமுறை சார்ந்த பயிற்சி தரப்படுகிறது. அதை எப்படி செய்யணும், என்ன பண்ணணும் என்று. எந்த கம்பெனி ஆள் எடுத்தாலும் முதலில் கொண்டு போய் 1 வருஷம் 2 வருஷம் ட்ரைனிங்ல போட்டு அதற்கு பிறகு அவர்களை எடுத்துக் கொள்ளுகிறார்கள். காரணம், அவர்கள் பக்குவப்பட பிராக்டிக்கலாக அந்த துறையிலே அவர்கள் பயிற்சியாக வேண்டும் என்பதால். இங்க எந்த தகுதியும் இல்லாம கல்யாணத்தன்னைக்கு 11 மணிக்கு மாலை போட்டு அவனுக்கு பேர் மாப்பிள்ளை, அதை கல்யாணத்தன்னைக்கு அவன் பெண்ணாகி விடுவாள். ஒரு மாப்பிள்ளையாக பெண்ணாக இவர்கள் 2 பேரும் சேர்ந்து வாழுகிற போது ஏற்படுகிற கஷ்ட நஷ்டங்கள், இவனுக்குள்ள உரிமை எவ்வளவு தூரம் உண்டு, எதுக்கெல்லாம் இவனை மனைவியை கண்டிக்கலாம், எதுக்கெல்லாம் கண்டிக்க கூடாது, ஒரு மனைவி கணவனை எந்த விஷயங்கள்ல உடன்படணும், எந்த விஷயங்கள்ல மீறலாம் என்ற எதுவுமே எந்த கவுன்சிலிங்கும் கிடையாது. ஒரு கவுன்சிலிங் இருந்தால்தான் அவர்களுக்கு சொல்ல முடியும். தொட்டதுக்கெல்லாம் தெரியக்கூடாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகளை சொல்ல முடியும். ஒரு கவுன்சிலிங் இருந்தால் தானே. அவருடைய ஒரு குணம் பிடிக்காமல் போனால், நாயகம் சொல்லுவார்கள் அல்லவா, ஒரு குணம் பிடிக்காமல் போனால் இன்னொன்று பிடிக்கும். பிடித்த எதையாவது வைத்துக் கொண்டு பிடிக்காததை அட்ஜஸ்ட் செய்து கொண்டு அனுசரணையோடு நீ நடந்து கொள் என்கிற விவரமெல்லாம் ஒரு கவுன்சிலிங்கிலே தானே தரப்படுவதில்லையே. ஒருவேளை மனைவி கொஞ்சம் சரியில்லாமல் இருந்து நீ பொறுமை காத்தேயானால் உனக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாமின் கூலி உண்டு என்பதை கணவனுக்கு சொல்ல வேண்டும். ஒருவேளை கணவன் கொடுமைக்காரனாக இருந்து நீ பொறுமை காத்தால் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவின் கூலி உனக்கு உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அய்யூபுகளை போன்ற கணவர்களுக்கும் ஆசியாக்களை போன்ற மனைவிகளுக்கும் சொல்லித் தருவதற்கான பயிற்சி களம் எதுவுமே இங்கு இல்லாததால் சர்வ சாதாரணமாக இருந்த தலாக் சாதாரணமாகுவதால் மிக அதிகமாக கீழ்த்தட்டு மக்களிலே இருந்து நீதிமன்றங்கள் வரையும் இஸ்லாமியர்களின் தலாக் என்பது விமர்சிக்கப்படுவதை பார்க்கின்றோம். சொல்லித் தருவதற்கு எந்த கவுன்சிலிங்களும் இங்கே இல்லை. மட்டுமல்ல, ஒரு திருமணத்திற்கு 1000 மஷ்வரா செய்கிற பெற்றோர்கள் தலாக்குக்கு மஷ்வரா செய்வதில்லை. ஒரு திருமணத்திற்கு எத்தனை மஷ்வராக்கள், அந்த இடத்துல சம்பந்தம் வைத்துக் கொள்ளட்டுமா வேண்டாமா என்று எத்தனை பேரிடம். ஆனால் தலாக் என்று வருகிற போது நிக்காவுக்கு கையெழுத்து போட்ட சாட்சிக்கு கூட தெரியறதில்லை அவங்க தலாக் விட போறாங்க. அந்த நிக்காவுக்கு கையெழுத்து போட்ட வக்கீலா இருப்பவர், வலியா இருப்பவர், அந்த நிக்காவை நடத்தி வைப்பவர், அந்த நடத்தி வைத்த ஜமாத்து யாருக்கும் தெரியாது. விட்டு முடிச்சுட்டு லெட்டர் மட்டும் அனுப்புவார். தலாக் முடித்து விட்டு அந்த பள்ளிக்கு அல்லது அந்த காசிக்கு அந்த ஆலிமுக்கு அல்லது அந்த சாட்சியாளர்களுக்கு லெட்டர் மட்டும் வரும், நாங்கள் தலாக் முடித்து விட்டோம். ஒரு திருமணத்திற்கு 1000 ஆலோசனைகள் செய்கிற சமூகம் ஒரு தலாக்கிற்கு மட்டும் எந்த மஷ்வராவும் செய்யாமல் அவர்களாகவே கையில் எடுத்துக் கொள்ளுகிற போதுதான் இந்த தலாக் விமர்சனங்கள் மிக அதிகமாகும். முதல்ல புரிந்துணர்வோடு தம்பதியர்களை சேர்த்து வைக்க வேண்டும் அல்லவா, எதுவுமே புரியாம. ஏன்னா திருமணம் என்பது எங்கோ இருப்பவனை எங்கோ இருப்பவனோடு சேர்த்து வைக்கிற ஒரு படலம். அப்படி இருக்கிற போது நிறைய குறைநிறைகளுக்கான வாய்ப்பு அங்கே உண்டு. அதற்கான புரிந்துணர்வு ஏற்படுத்த வேண்டும் அல்லவா. அபு அப்துல்லா அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பஸ்ராவிலே வாழ்ந்த மிகப்பெரிய இறைநேசர். இவர்கள் சொல்வார்கள், முதலிரவிலே என் மனைவியை நான் சந்தித்த போது, பெரும்பாலும் முதலிரவு என்றாலே வேறு கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோம். முதலிரவிலே நான் என் மனைவியை சந்தித்த போது வந்த மனைவி சொன்னால், இன்று இரவு முழுக்க நான் உங்களோடு பேசுவதற்கு மட்டும் வந்திருக்கிறேன். இப்ப இவர் சொல்லியிருக்கார், அபு அப்துல்லா, இது பேசுவதற்கான இரவு அல்ல என்று சொல்லியிருக்கிறார். இல்ல, பேசி ஆகும். அந்த பெண்ணும் ஒரு ஆலிமா, இவரும் ஒரு பெரிய இறைநேசர். அப்ப அந்த பெண்ணு சொல்லியிருக்கு, உங்களுக்கு பிடித்ததையெல்லாம் சொல்லுங்கள், நான் அதை செய்வதற்காக, பிடிக்காதது எல்லாம் சொல்லுங்கள், நான் அதை செய்யாமல் இருப்பதற்காக. உனக்கு எதெல்லாம் பிடிக்காது தெரிஞ்சா நான் தவிர்த்துக்குவேன். இரவு முழுக்க கேட்டிருக்கிறார்கள், இரவு முழுக்க பேசி இருக்கிறார்கள். நீண்ட கால வாழ்க்கைக்கு பின்னாலே அந்த அபு அப்துல்லா பஸ்ரி அந்த மனைவியின் வபாத்தின் போது அவர் எழுதி வைத்திருக்கிறார், 14 வருஷங்கள் நாங்கள் வாழ்ந்தோம், 11 குழந்தைகள் பெற்றோம். அந்த மனைவியின் பாக்கியத்தால் 11 பேரும் ஆபத்துகளாக ஆனார்கள். மட்டுமல்ல, என் வாழ்க்கை முழுக்க அந்த பெண் என்னை கோபித்தது இல்லை, நான் அந்த பெண்ணை கோபித்தது இல்லை. காரணம் என்னன்னா, முதல் சந்திப்பிலேயே இருவரும் அவர்களுடைய எல்லா விதமான பிளஸ் மைனஸ்களை பேசிக் கொண்டார்கள்.
நான் இங்க நம்முடைய பொறுப்புகளை கடந்து தம்பதியினர்களின் பொறுப்புக்கு வருகிறேன். தலாக்கினுடைய விஷயத்தில் தம்பதியினர்கள் நிகழாமல் இருப்பதற்கு அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், என்ன செய்ய தவறுகிறார்கள் என்பது இங்கே மையப்படுத்தப்படுகிறது. ஒரு கணவன் மனைவியாக அவர்களுக்குள் பிடித்தவை பிடிக்காதவைகளை, அவர்களுடைய பிளஸ் மைனஸ்களை, ரெண்டு குடும்பங்களிலேயும் உள்ள சங்கடங்களை எதுவாக இருந்தாலும் மனம் விட்டு பேசி தீர்க்கிற போது எதிர்வரும் பிரச்சனைகளை சமாளிக்க அந்த பெண்ணுக்காக இருந்தாலும் அந்த மாப்பிள்ளைக்காக இருந்தாலும் தகுதி வரும். ஆனால் இவைகளுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. முதலிரவு என்று சொன்னாலே வேறு மாதிரியான ஊழல் தாம்பத்தியத்திலே போய்விடுவதால் போக போகத்தான் அவர்கள் ஒவ்வொன்றாக எதிர்நோக்குகிறார்கள். எதிர்நோக்குகிற போது பலவீனமான கணவனோ மனைவியோ முடிவுகளை தவறாக எடுத்து விடுவதால் தான் இவ்வளவு தூரம் விமர்சிக்கப்படுகிறார். அப்ப இந்த பெண்ணுக்கும் இந்த மாப்பிள்ளைக்கும் சொல்லித்தர வேண்டியவற்றை நாம் சொல்லித் தராதது ஒரு காரணம் தானே. அருமைநாயகத்தின் ஹதீஸை கணவனுக்கு சொல்ல வேண்டும். எதிரிபின கரீமன் வயதிரிபு உன்ன ரஹீமுன் அன வஹிபு அன்ன தூன கரீமன் மக்லூபா. நாயகத்தின் வார்த்தை இது. ஏமாந்த கணவனாக இருந்தால் பெண்கள் நிகழ்த்து விடுவார்கள். கொடுமைகார கணவன் சில நேரம் பெண்களை நிகழ்த்து விடுவான். நான் பெண்கள் மிகைக்கிற அப்பாவி கணவனாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை. எல்லா மாப்பிள்ளைகளுக்கும் இதை சொல்லி வைத்துத்தானே திருமணத்திற்கு அவனை அமர வைக்க வேண்டும். ஒரு மனைவியிடம் தோற்று போவது பெருமை என்பதை புரிய வைத்த பிறகுதான் அவன் மாப்பிள்ளையாக வேண்டும். அப்படி இல்லாமல் மாப்பிள்ளையாகிற போது அவன் ஆணாதிக்க மனப்பான்மையோடு மட்டுமே அணுகுகிறான். ஒரே ஒரு விடல் தண்ணீர் மனைவிக்கு நீ வாய் வைத்து குடிக்க கொடுத்தால் உனக்கு இன்னென்ன கூடி சொன்னார்கள் அல்லவா சபையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷுர்பத்துமா இன் தலபுகா ஃபீ கமி இம்ராத்திக ஃபஇன்னலக மினல் அஜ்ரி கதா வ கதா. மனைவியை ஒரு விடல் பானம் குடிக்க வைப்பதில், பிரியத்தோடு குடிக்க வைப்பதில் உனக்கு இவ்வளவு கூடி. எப்பவுமே மனைவியை கண்டுகொள்ளாத அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சபையில உட்கார்ந்திருந்தவர் விறுவிறுன்னு சபையிலிருந்து எந்திரிச்சு போய் நேரா ஒரு செம்பு தண்ணியை வச்சுட்டு போய் மனைவிட்ட கொடுத்து திடீர்னு கிளம்பின மாதிரி குடினார். எனக்கு தண்ணி நான் வேணும்னு கேட்கல, பரவாயில்ல குடி. எதுக்கு திடீர்னு தண்ணியை குடிச்சு நிர்பந்திக்கிறீங்க? இல்ல பரவாயில்ல நீ குடிச்சாகணும். அது வாங்கி என்னமோ புரிச்சு தண்ணி குடிக்கிறான்னு குடிச்சு முடிச்ச உடனே எனக்கு கூலி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன்னு போயிட்டாரு. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்ல வருகிறார்கள் தெரியுமா? ஒரு மனைவியின் வாயில் உனது கையால் நீ ஊட்டி விடுகிற கவனம் அல்லது நீ குடிக்க தருகிற தண்ணீருக்கு கூட கூலி உண்டு என்பதை எல்லாம் கணவனாக மாப்பிள்ளையாக தன்னை அணிந்து கொள்ளக்கூடிய அந்த மாப்பிள்ளைக்காரனுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் சொல்லித் தர வேண்டுமே. மனைவிகள் கூட சமயங்களில் வீடுகளில் சப்தம் போட அனுமதி உண்டு என்பதை கணவனுக்கு புரிய வைக்க வேண்டுமே. தன்னுடைய மனைவி தன்னை திட்டுகிறாள் என்று புகார் சொல்லுவதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை நாடி வந்த ஒருவர் உமரவர்களை உமரின் மனைவி திட்டுவதை பார்த்துவிட்டு தட்டியவர் திறக்கும் வரை காத்திராமல் திரும்பிவிட்டார். கதவை திறந்தவர்கள் திரும்பி போகிற மனிதரை பார்த்துவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டார்கள். எதுக்கு வந்த? கதவை தட்டின, அனுமதி கேட்டு அதுக்கப்புறம் திரும்பி போறீங்க. இல்ல என் மனைவி என்ன திட்டுறான்னு நான் சொல்றதுக்கு வந்தேன், நான் இங்க நிலைமை வேற மாதிரி இருக்கு, அந்த சத்தமே பரவாயில்லாத மாதிரி தெரியுது என்று சொன்ன போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாங்கள் மக்காவிலே இருந்த போது மனைவிகளை ரொம்ப கடுமையாக கையாண்டோம். ஆனால் மதீனா வந்த பிறகு நாங்கள் அன்சாரிகளின் குடும்பங்களை பார்த்தோம். அன்சாரிகள் அவர்களுடைய மனைவியர்களை எவ்வளவு அன்போடு வைத்துக் கொள்ளுகிறார்கள் என்று பார்த்ததற்கு பிறகு நாங்கள் எங்கள் மனைவிகளுக்கு பேசவும் அதிகாரம் கொடுத்திருக்கிறோம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு விளக்க வருகிறார்கள் அல்லவா. இந்த கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற இந்த பாடங்களை முதலில் சொல்லித்தர வேண்டுமா இல்லையா? சரி, ஒட்டுமொத்த சமூகம் சார்ந்த ஒரு திருமணத்திற்கு முன்னாலே செய்யப்பட வேண்டிய இதில் எல்லாம் தோல்வி என்றால் திருமண வாழ்க்கைக்கு பிறகும் கூட தலாக்கு விமர்சிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? நிறைய இடங்கள்ல பெற்றோர் காரணம். கணவன் மனைவி இடையில சண்டை வருதான், நாம உள்ள போகக்கூடாது. போகிறார்களே பல பெற்றோர்கள், அதனாலேயே தலாக்காகிறது. ஒண்ணு மாப்பிள்ளையின் பெற்றோர் அல்லது பெண்ணின் பெற்றோர். எந்த வீட்டுல சண்டை இல்லை, கணவன் மனைவி என்றால் சண்டை வரும், உள்ளே நுழையக்கூடாது. நீங்கள் வெளியூர் போய்விட்டு திருப்பி வருகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்த உடனே எப்பவுமே முதல்ல நுழையிறது மகள் வீடு தான். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீடு. உள்ள நுழைஞ்சா அலி ரலியல்லாஹு அன்ஹு இல்லை. எங்க அவரு? பாத்திமா தெளிவாக சொன்னார்கள், எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் சண்டை, அதனால கோவிச்சுட்டு போயிட்டார். தெளிவாக சொன்னார்கள்.
அப்படியா இருந்தா வர்றேன்ட்டு இறங்கிட்டாங்க நாயகம் செல்லார். நேராக பள்ளிக்கு வந்து பார்த்தா அனுமதி எல்லாம் படுத்திருக்கிறார்கள். கீழே அப்போதெல்லாம் மணல் தரை, வெறுமையோடு படுத்திருக்கிறார்கள். மேல சும்மா ஒரு துண்டு மட்டும் போட்டிருக்காங்க. வெற்று உடம்போடு படுத்திருப்பதால் மணல் துகள்கள் முதுகினுடைய வியர்வை ஈரத்திலே மணல்கள் ஒட்டி இருந்தது. இவங்க போய் பின்னாடி இருந்து பார்க்கிற போது முழுக்க மணல் ஒட்டி இருந்த அடியை பார்த்து விட்டு நகைச்சுவை ததும்பிய பாணியில நாயகம் சொன்னார்கள், கும் யா அபா துராப், எப்பா மண்ணுடைய தகப்பனாரே எந்திரி என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு துராப்னா மண்ணின் மைந்தர், மண்ணின் தகப்பன், இந்த மண்ணை சார்ந்தவன் அப்படின்னு அர்த்தப்படுத்துவார்கள். அந்த வார்த்தையை பிரயோகிச்சு மண்ணின் மைந்தரே எந்திரி அப்படின்னா மண்ணு ஒட்டி இருக்குது. எழுப்பி விட்டார்கள். எந்திரிச்சார் அனுமதி எல்லாம் கையை பிடித்தார்கள். வாங்க வீட்டுக்கு போலாம் என்று கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு கொஞ்ச நேரம் கலகலப்பா எல்லாத்தையும் பேசிட்டு எழுந்து வந்து விட்டார்கள். ஒரு பொறுப்புள்ள தகப்பன் செய்கிற வேலை இவ்வளவுதான். இவ்வளவுதான் ஒரு பொறுப்புள்ள தகப்பன். நாம் இந்த நிகழ்ச்சியை பல தடவை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா ஊன்றுதலாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? என்ன சண்டைன்னு பாத்திமாட்ட நாயகம் கேட்கல. அலிட்டையும் நீ என்ன திட்டுன, அந்த புள்ள என்ன திட்டுச்சு, நீ எதனால வீட்டு விட்டு வெளியே வந்த என்கிட்ட சொல்லு, கேட்கவே இந்த நாயகம். கடைசி வரை எந்த இது சம்பந்தப்பட்ட ரிவாயத்துகள் அறிவிப்புகள்ல எந்த அறிவிப்புகளையும் நாயகம் விசாரிச்சதா இல்லை. காரணம், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில வரும் கருத்து வேறுபாடு வரும். ஒவ்வொரு நாளும் கூட காலையில சண்டையும் மாலையில சேருவதும் இருக்கலாம். அப்படி இருப்பதற்கு பெயர் இல்லறம். ஆனா பூந்து பார்த்து உள்ள போய் நீ என்ன என்கிட்ட சொல்லு, நான் மற்றது அப்புறம் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி விசாரிப்பவன் தகப்பன் அல்ல. முதலில் இது போன்ற தகப்பன்களால் தான் தலாக்கு வருகிறது என்பது மிக கவனத்திற்குரியது. ஒரு வார்த்தை கூட நீ சொல்லுமா, உன்னை என்ன வார்த்தையில திட்டினாருன்னு சொல்லு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் என்று பேசலாங்க. சொல்ல போனால் அனுமதி எல்லாம் வந்து மாணவர் தானே, தன்னுடைய வளர்ப்பு மகன் தானே, என்னப்பா இப்படி கொஞ்சம் பேசுறியாமான்னு கண்டிக்க கூட முடியுமே. கணவன் மனைவியின் அவர்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன சண்டைகளில் பொறுப்புள்ள குடும்பத்தினர்கள் பெரியவர்கள் வெளியில நிற்க வேண்டுமே தவிர இவங்க அந்த சண்டைக்குள்ள என்றாக கூடாது அல்லவா? அவங்க இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க. சமயத்துல ஒரு மணி நேரம் கழிச்சு அங்க நிலைமை வேற மாதிரி இருக்கும். நாம போய் உள்ள நுழைஞ்சு என்ன, ஒரு தடவை சண்டை போட்டிருக்காங்கன்னு யாரோ வந்து சொல்லி அபூபக்கர் எல்லாம் வந்து உள்ள போயிடுவாங்க. உள்ள போனா ரெண்டு பேருக்கு இடையில சண்டை. ஆயிஷா அம்மாவும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும், இவர்கள் ஒன்று அவர்கள் ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல தகப்பன் அவர். அதனால போன உடன் நேர ஆயிஷாவை அடிக்க ஓங்க. ஆயிஷா போய் ஒளிஞ்சது எங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுக்கு பின்னால. அடிக்க வருகிறது தகப்பன், ஒளிகிற இடம் ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுக்கு பின். சிரித்துக் கொண்டே நாயகம் சொன்னார்கள், இந்த கிழவன்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திட்டல பாத்தியா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். போய் விடுவார். அடுத்து திரும்பி மீண்டும் சிறிது நேரத்தில் அங்கே வருகிற போது, அது மறுநாள் வருகிற போது ரெண்டு பேரும் சிரிப்பு சத்தம் வெளியில வரையும் கேட்கும். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள நுழையிறப்பவே சொன்ன வார்த்தை ஹதீஸ்கள்ல பதிவாக இருக்கிறது, அதுகிலானி ஃபீ சிர்ரிகுமா கமா அதுகல்துமா ஃபீ ஹர்பிகுமா. நேற்று உங்க சண்டையில என்னை நடுவுல விட்ட மாதிரி உங்க சந்தோஷத்திலே இன்னைக்கு என்னை நடுவுல விடலாம் அல்ல என்று சொல்லுவார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. தம்பதியர்களின் சண்டை என்பது இப்படித்தான். சிறிது நேரத்திலே சண்டை இருக்கும், சிறிது நேரத்திலே அவர்கள் மகிழ்ச்சியாக அளவலாவிக் கொள்வார்கள். இந்த சண்டையில குடும்ப பெரியவர்கள் என்கிற முறையில் தாறுமாறாக உள்ளே நுழைகிற போதுதான் விவகாரம். பெற்றோர்களால் ஏற்படுகிற விவாகரத்துகள் என்று நாம் விமர்சிக்கப்படுகிற தலாக்குகள்ல ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? வசதியான வாழ்க்கையை மாத்திரம் நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு நாம் இன்றைக்கு பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறோமே தவிர வறுமைக்கு எப்படி வாழுவது என்று அவர்களுக்கு நாம் சொல்லித்தரவே இல்லை. நிறைய வீடுகளில் அதுதான். மொபைல் வாங்கி தராத கணவன், டாப்அப் செய்யாத கணவன், ரீசார்ஜ் பண்ணாத கணவன், நினைத்ததை ஷாப்பிங் போகுவதற்கு அனுமதிக்காத வீடு, இப்படியெல்லாம் எதிர்ப்பு கிளம்பு சமீப காலத்தின் தலாக்குகள் இவைகள் எல்லாம் காரணம் பெண் பிள்ளைகளை நிறைய வசதியான வாழ்க்கைக்கு பழக்கப்படுத்தி வைத்திருக்கின்ற பெற்றோராகிய நாம் வறுமையான ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்வதற்கு அவளுக்கு நாம் சொல்லித்தரவில்லை. கதீஜாவை போல சொல்லித்தர வேண்டும். அரபுலகத்தின் ஆக சிறந்த செல்வந்தராக வாழ்ந்த கதீஜா ஒட்டு துணி இல்லாம, அவர்கள் போர்த்த போர்வை இல்லாம, ஒருவேளை சோற்றுக்கு வழி இல்லாம அந்த வாழ்க்கைக்கும் பக்குவப்பட்டார்கள் அல்லவா? இன்றைய பெண் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய தோரணை வசதிக்கு மாத்திரமல்ல, வறுமைக்கு தோதுவாக நம் பிள்ளை எப்படி வளர வேண்டும் என்பதையும் அவளுக்கு இடையிடையே தேவையானவற்றை அல்லது அவள் விரும்பியவற்றை வாங்கி கொடுக்காததன் மூலம் அவளை வறுமை வாழ்க்கைக்கும் நாம் பழக்கப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் தவறினாலும் மிக மோசமான முறையில்
குடும்ப வாழ்க்கையினுடைய அமைப்பு சிதைந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக தலாக்கு விமர்சிக்க காரணம் ஏன் சொல்றோம்னா, உயர் நீதிமன்றத்தில் சமீபத்தில் நாம விசாரித்து தலாக்கு செய்து கொள்ளுகிற, நாம விசாரித்து குலா பண்ணி கொள்ளுகிற இந்த ஷரியத் கோர்ட்டுகளை குறித்து, பள்ளிவாசல் பஞ்சாயத்துகளை குறித்து விசாரித்த நீதிமன்றம் கடைசியாக சென்னை ஹைகோர்ட்டில் தரப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? கொஞ்சம் கடுமையான வார்த்தை. கட்ட பஞ்சாயத்து நடத்துகிறார்கள் என்று ஒரு சொற்றொடர் நீதிமன்றத்தில் கையாளப்பட்டிருக்கிறார். சரி, இந்த தொடரை இந்த வார்த்தை ரொம்ப தடித்த வார்த்தை, இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நாம கட்டங்களுக்கு போறதுக்கு முன்னாடி உண்மையாகவே நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே. பஞ்சாயத்து செய்பவர்கள் எல்லாம் சரியான மார்க் அறிவுல இருக்காங்களா? இந்த வாரம் சனிக்கிழமை பிரச்சனை, அடுத்த சனிக்கிழமை தலாக்காய் முடிஞ்சிருச்சு. இவ்வளவு சீக்கிரத்துல தலாக் கொடுக்கிற அதிகாரம் எந்த பஞ்சாயத்து செய்யுது? அந்த பஞ்சாயத்துல உள்ளவர்களுக்கு மார்க்கம் குரான்ல வருது. இந்த தரப்புலையும் அந்த தரப்புலையும் ஆள் ஏற்பாடு பண்ணுங்க. இவன் தரப்பு ஆளும் அவன் தரப்பு ஆளும் அமர்ந்து பேசி சேர்த்து வைக்க முயற்சிக்க வேண்டும் என்கிற வசனத்தில் சொல்லப்படுகிற தப்சீர்கள்ல என்ன செய்தி தெரியுமா? பஞ்சாயத்து விசாரிக்கிறவங்க நீதிவான்களா இருக்கணும். பஞ்சாயத்து விசாரிக்கிறவங்களுக்கு 2 குடும்பத்தை பத்தியும் தரவா தெரிஞ்சிருக்கணும். பஞ்சாயத்து விசாரிக்கிறவங்க 99.9% சேர்த்து வைக்கிறதுக்கு மாத்திரம் முயற்சி பண்ணணும். ஒருவேளை அதில் அவர்கள் தோல்வியை தடுவ நேரிடுகிற போது தவணை கொடுத்து தள்ளி வைக்க வேண்டும். இன்னைக்கு எந்த தள்ளி வைக்கிறது இல்லை. 2 நாள்ல தலாக் கிடைக்குது. 2 நாள்ல அப்ளிகேஷன் கொடுத்து அடுத்த 2 நாள். நீதிமன்றங்கள் கட்ட பஞ்சாயத்து என்று சொல்லுவதன் பின்னணியில நாம் யோசிக்க வேண்டியது இன்னொன்று கூட இருக்கு. ஒரு காலத்தில் ஜமாத்துகள் விசாரித்த தலாக்கு கொடுத்தவரை கூட இந்த பிரச்சனை வரல. சமீப காலங்களில் இயக்கங்கள் தலாக்கு கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. நீங்கள் ஆழமாக இந்த பிரச்சனையை யோசிக்கணும். நாம் தனிநபர் இயக்கங்கள் பேரு அதெல்லாம் விட்டுருவோம். பஞ்சாயத்தே தெரியாத திருமணம் மற்றும் குலா தலாக்கு இந்த விஷயங்கள்ல குர்ஆன் ஹதீஸினுடைய டோட்டல் என்னவோ அது எதுவும் தெரியாத சில பேர் உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்றாங்க, விசாரிக்கிறார்கள், சமயங்களில் அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், தலாக் ஆகிவிட்டது போய் என்கிறார்கள். நான் தெளிவாக சொல்ல ஆசைப்படுகிறேன், இயக்கங்கள் தலாக்கை கையில எடுத்ததற்கு பிறகுதான் சுடு சொற்களால் நாம் விமர்சனத்தை இன்றைக்கு தாங்கிக் கொண்டிருக்கிறோம். நீதிமன்றம் கட்ட பஞ்சாயத்து என்று சொல்லுவதன் பின்னணியில் உண்மை இல்லாமல் இல்லை. 2 லட்சம் ரூபாயை வாங்கி தங்கள் இயக்கத்திற்கு பில் போட்டுவிட்டு தலாக் எழுதுகிற இயக்கங்கள் உண்டா இல்லையா? நான் யோசிக்கணும். சும்மா யார் சொன்னாலும் உடனே கோர்ட்டுக்கு எதிர்த்து ஆர்ப்பாட்டம், இவர்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்றது வேறு. இந்த தலாக்குகள் முறைகேடாக எவ்வளவு தூரம் பயன்படுத்துதுன்னு தெரியும் இல்லையா? ஒரு தமிழகத்தினுடைய ஒரு இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழ்கிற ஊர், ஜும்மா என்பதால் பேரை தவிர்த்து விடுவோம். தலாக்குடைய விசாரணை நடக்கிறது. தலாக் விசாரணையை நடத்துவது ஒரு இயக்கம். அவள் பிடிக்கவில்லை என்று பெடிஷன் கொடுத்திருக்கிறாள். கணவனை கூப்பிட்டு தலாக் கொடுனாங்க. அவன் முடியாதுன்னா எங்க வீட்டுல தலாக்